Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/7/2025 புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம். கற்றதை காட்டி, அப்படி கற்றது கசடர கற்றதாக இருக்கும். அதை காட்டி பணம், புகழ் இரண்டையும் பெற்றுக்கொள்வோர் இருக்கிறார்கள். ஆனால் சொற்பம், அந்த சொற்ப வித்தைக்காரர்களுக்கு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்? பல்வகை இருக்கிறது, அமைப்புகள் பல இருக்கின்றன. அதில் ஒன்று இன்று நாம் பார்க்க இருப்பது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் யாருடைய நட்சத்திரம் பெற்றார்களோ அவர்கள் மறையாமல் இருந்து, அவர்கள் சுபர்களாக இருந்து, அவர்கள் பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்தால் அவர்களது பேச்சு, அவர்களது செயல்கள் நல்ல மதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இது சந்தேகமே இல்லை. சாதாரணமாகவே சில பழைய நூல்கள் இந்த லக்னாதிபதி ராசியாதிபதியை பற்றி, லக்கணம் ராசியை பற்றி முக்கியமான சில செய்திகளை சொல்லியிருக்கின்றன. அதில் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டதற்கு விஷயத்தை விட வேறொன்றது. லக்னமும் சரி, ராசியும் சரி, லக்னாதிபதியும் சரி, ராசியாதிபதியும் சரி, நட்பு கிரகங்களாக இருத்தல் ஒன்றே போதும் என்று நூல்களும் உண்டு. இந்த ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள். புதனுக்கு சுக்கிரன் சனி நட்பு, சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் குரு நட்பு. இப்படி நட்பாக இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒரு மதிப்பினை கொடுக்கிறது நம்முடைய சாஸ்திரம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி, ராசியாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதி இருவரும் சுபர் வீட்டில் மறைவு ஸ்தானம் பெறாமல் இருந்தால், 6, 8, 12 இந்த வீடுகளாக இருக்கக்கூடாது. இருந்தால் நன்மைகள் பல உண்டு. அவர்கள் செய்யும் வேலை நல்லபடியாக இருந்து புகழும் பணமும் வந்து சேரும் சொல்லுகிறது. ஆக லக்னாதிபதி என்று சொல்லப்பட்ட உங்களுடைய கிரகம், அவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதியும், ராசி, அந்த ராசியாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவனும் 6, 8, 12 இந்த இடங்களில் மறையாமல், பாவர்களால் பார்க்கப்படாமல், சுபர்களால் பார்க்கப்பட்டு இருப்பார்களே. ஆனால் அவன் செய்யும் வேலை சாதனையை படைக்கும், மதிப்பு கூடும், தனம் பணம் சேரும். ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளப் போவது என்ன? லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் மிக முக்கியமானவர்கள். ஒருவருடைய முன்னேற்றத்தை தீர்மானிப்பதில் இவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, தவறான ஒரு கணிப்பின் காரணமாக பெற வேண்டிய பெருமை இன்று உங்களுக்கு குறையலாம். அதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, கற்க வேண்டிய ஒரு புது கல்வியை
ஒரு சூட்சமத்தை, நுணுக்கத்தை இன்று நீங்கள் கற்பீர்கள். இதனால் நன்மை உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் கையில் ஒரு காரியம் ஒப்படைக்கப்பட்டது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், இது எளிதில் முடியாது என்று. விட்டு விடலாமா என்று யோசிக்கின்றீர்கள். பின்பு வேண்டாம், செய்துதான் பார்ப்போமே என்று செயலில் இறங்குகின்றீர்கள். வெற்றி பெறுகின்றீர்கள். இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் பேச்சு, செயல் எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகும். வழக்கமான பாணியில் இருக்காது. அதுபோல் ஒரு நிலை இன்று உங்களுக்கு உருவாகும் என்று காட்டுகிறது. கொஞ்சம் கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் செய்த செயலுக்காக பாராட்டு பெறும் நாள் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் பாராட்டு பெறும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை நீங்கள் கற்கும் நாள், கற்று தெளியும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நிறைந்த லாபம் உண்டு. நல்ல நாள். இந்த லாபம் அடுத்தவர் கொடுத்து நீங்கள் பெறுவதாக இல்லை. உங்கள் சொந்த முயற்சியால், சொந்த உழைப்பால் பெறுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. நல்லபடியாக இருக்கின்ற இந்த தொழில் ஸ்தானத்தால் எந்த அளவு பணம் தேவை என்று நீங்கள் கருதினீர்களோ அந்த பணத்தை இன்று பெறுவீர்கள். மற்றும் இன்றைய உங்களது பேச்சு மிக மிக கௌரவமாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். மகர ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயலாற்றி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாளாக காட்டுகிறது. இந்த வெற்றி பலராலும் பாராட்டப்படும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் யாரை மிகவும் மதிக்கின்றீர்களோ அந்த பெரியவர்களின் ஆசைப்படி அவர்கள் விரும்பும் ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக இன்று முடித்து காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் வயலிலே களை எடுப்பது போல் வேண்டாதவற்றை நீக்குவதில் வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.